கோபத்தில் கொந்தளித்த அஜித், கப்சிப்பான ரசிகர், ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட அஜித். சினிமாவை தாண்டி கார் ரேஸ், பைக் ரேஸ், துப்பாக்கி சுடுதல் போன்ற விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறார். ஆனால் சினிமாவிற்கு வருவதற்கு முன்பே இந்த ஆர்வம் அஜித்குமாரிடம் இருந்திருக்கின்றது. ஏகப்பட்ட பைக் ரேஸுகளில் கலந்து கொண்ட பிறகு அஜித்குமார் சினிமாவில் நடிக்கவே வந்திருக்கிறார். கடந்த 10-15 ஆண்டுகளாக கார் ரேஸில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். தொடர்ந்து கார் ரேஸில் பங்கேற்றும் வருகிறார். நடிகர் அஜித்குமார் நடிக்கும் படத்தை இயக்க முன்னணி இயக்குனர்களும் தயாரிக்க தயாரிப்பாளர்களும் காத்து கொண்டிருக்கும் வேளையில் பல மாதங்களாக வெளிநாடுகளில் நடந்து வரும் கார் ரேஸுகளில் அதிக ஆர்வத்துடன் அஜித்குமார் பங்கேற்று வருகிறார். அதில் சில வெற்றிகளையும் பெற்று சாதனை படைத்தும் இருக்கிறார். கார் ரேஸ், பைக் ரேஸ் போன்றவற்றிற்கு முதலிடம் தந்து சினிமாவை அவர் 2ஆம் இடத்தில் வைத்திருக்கிறார் என்று கூட விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித்குமார், விஜய் ஆகிய 4 பேரும் தான் உச்ச நட்சத்திர நடிகர்கள். இதில் ரஜினி, கமலுக்கு வயதாகிவிட்டதால் சீனியர் நடிகர்களாகிவிட்டனர். விஜயும் அரசியல்வாதி ஆகிவிட்டார். அதனால் அஜித்குமாரை வைத்து படம் உருவாக்க கோலிவுட்டில் கடும் போட்டியே இருக்கின்றது. ஆனால் அஜித்குமார் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கார் ரேஸில் தொடர்ந்து கடந்த 10 மாதங்களாக பங்கேற்று வருகிறார். நடிகர் அஜித்குமார் கடந்த ஜனவரி மாதம் முதல் தொடங்கி பல நாடுகளில் நடந்து வரும் கார் ரேஸில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார். இந்த முறை அஜித்குமார் கார் ரேசிங் என்ற அணியின் தலைவராகவும் இருந்து இந்த கார் ரேஸில் பங்கேற்று வருகிறார். தொடர்ந்து பல போட்டிகளில் முக்கிய இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறார். இந்த நிலையில் சமீபத்தில் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி என்ற லோகோவை தனது ரேஸ் கார் மற்றும் ரேஸ் உடைகளில் பொறித்து சர்வதேச அளவில் இந்திய திரையுலகத்தின் புகழை கொண்டு சென்றிருக்கிறார். இதை பாராட்டி தமிழக அரசு சார்பில் சமீபத்தில் அஜித்குமாருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கார் ரேஸ் துவங்கிய கடந்த 10 மாதங்களாக வெளிநாடுகளில் தான் அஜித்குமார் தங்கியிருக்கிறார். அவ்வப்போது அவரது புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. இந்த நிலையில் அவரை பார்க்கவும், அவர் கார் ரேஸில் பங்கேற்கும் போட்டிகளை பார்க்கவும் அவரது ரசிகர்கள் வெளிநாடுகளுக்கு நேரில் சென்று ஆரவாரம் செய்கின்றனர். இந்த நிலையில் சமீபத்தில் அஜித்குமாரின் ஒரு வீடியோ வெளியாகி வைரலாகி வருகின்றது. அஜித்குமார் கார் ரேஸ் நடக்கும் பகுதியில் கேஷுவலாக வருகிறார். அப்போது திரண்டிருக்கும் ரசிகர்களை பார்த்து கையசைத்து லேசாக சிரிக்கிறார். உடனே குஷியான ரசிகர்கள் சத்தமாக விசில் அடித்து கத்துகின்றனர். இதை பார்த்து டென்ஷனான அஜித்குமார் முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு விசிலடிக்க கூடாது என்று விரலை ஆட்டி சைகை செய்து எச்சரித்தார். இதை கவனித்த ரசிகர்கள் உடனடியாக விசில் அடிப்பதையும் கத்துவதையும் நிறுத்தி சைலண்ட் ஆகிவிட்டனர். முதலில் ரசிகர்களை பார்த்து புன்னகைத்து தன் அன்பை வெளிப்படுத்திய பின் அதே ரசிகர்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் விதமாக சத்தம் எழுப்பி விசில் அடித்தவுடன் தனது ஒரே முறைப்பால் விரலை ஆட்டி ஒரே சைகையால் அனைவரையும் ஒரு நொடியில் அஜித்குமார் கண்ட்ரோல் செய்தார். இப்படி ரசிகர்களை ஒரே நொடியில் கட்டுப்படுத்த அஜித்குமார் ஒருவரால் மட்டுமே முடியும் என்று அவரது ரசிகர்கள் கமெண்ட் செய்து அவரை பாராட்டி வருகின்றனர். அந்த வீடியோ இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது.